ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு 3வது ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் அவர்களுடைய அம்மா, அப்பா, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா, இன்னொரு தங்கச்சி, அக்காவான்னு தெரில, அவங்களும் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வேறு லெவல் ப்ரமோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஷால் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறது கிடையாது போல், அவன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான் போல தெரியுது. அதனால் அவர் வந்து வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கான் பையன். ஆனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அவங்க அப்பா வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அதை எப்படி காட்டுறாங்கன்னா, வந்து அவங்க அம்மா வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம விஷால் சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, நீ கஷ்டப்படுத்திட்ட, நீ தான் பேச வேணாம்னு சொன்னல, அதனால தான் அவர் வந்து வரல அப்படின்ட்டாரு. இருந்தோடனே ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காப்புல. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாகிறார். விஷால் போய் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிக்கிற முன்னாடி ரொம்ப எமோஷன்ஸ். விஷால் நம்ம அப்படி பார்த்ததே இல்லை, அந்தளவுக்கு குளிங் அழுவான விஷால் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலு. ஸோ பயங்கரமான ரியாலிட்டி வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆற தழுவி அவர் வந்து அப்படியே கூட்டு போகிறாரு விஷாலை கூட்டு போகும்பொழுதே ரொம்ப அழுதுடுறான். அழுதுட்டு இருக்கு. போகிறாங்க, போய் சாப்பாடு ஊட்டி விடுறது எல்லாம் அவங்க அம்மாவுக்கு எல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி அவங்க அப்பா சொல்கிறாரு, என்ன என் பையன் தான் நான் பேச வேணான்னு சொல்கிறேன், அதுக்காக நான் யார்கிட்ட போய் பேசுகிறது, என் பையன் தான் எனக்கு முக்கியம், என் பையன்கிட்டே நான் வந்து இறங்கி வரலன்னா அப்புறம் எதுக்கு நான் அப்பா, நல்ல தகப்பனாக இருக்கவே முடியாது என்னால், நான் நல்ல நண்பனும் கூட அப்படின்ற மாதிரி அவர் ஏகப்பட்ட வசனங்கள் பேசி விஷாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சோல் பண்ணுறாரு. பட் விஷாலுக்கு உள்ளே இருக்கிற எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை. ஆனால் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை அடிக்கடி நாமினேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மேபி அதை வச்சு ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறாங்களா ஜாக்லினை வச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். மற்றபடி விஷாலை வச்சு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னரு அப்படி இப்படின்னு சொன்னால் கூட நமக்கு எதுவும் விஷாலை என்னமோ பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. சும்மா ஒரு மிக்சரில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டாஸ்க் ஆடுற மிக்சர் அப்படின்னு சொல்லலாமா, அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது எல்லாம் போன வாரம் தான் பார்த்தோமே விஷால் அப்படின்றத யாருன்ட்டு, அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் விஷாலுடைய ஃபேமிலி அவன் உள்ளே வந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எப்படி 4 மணிக்கு மேலே தான் வருவாங்க போல தெரியுது, ஈவினிங் ஆகிடுது அவங்க வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரொமோ வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம், ஏன்னா அதுதான் எப்படின்னு பார்ப்போம். ஸோ செல்லம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து மிரண்டு போயிடுறேன். ஸோ அவங்க அம்மாவும் அக்காவும் தான் வராங்கன்னு தெரியுது. அக்காவோ தங்கச்சி அந்த அக்கா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து ஓடி வரான். ஸோ தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அந்த பாடல் வந்து ப்ளே ஆகப்படுகிறது. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவங்க வந்து ஆற தழுவ ஒரு முத்தம் கொடுக்கிறார்கள். அப்பா வரமாட்டேன்ட்டார், பிள்ளை பேசுகிறது சொல்லி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே டைட் ஃப்ரேம் பண்ணி அப்படி தூக்குறாங்க. தூக்குனோடனே வந்து பார்த்திங்கன்னா தலைவன் என்ட்ரி. அவங்க அப்பா சும்மா சந்தனம் போட்டு வச்சுட்டு வேறு லெவலில் இருக்காப்புல, குங்குமம் போட்டு வச்சுட்டு, என்னடா விஷால் அப்பானா பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட்றேன்னு நினச்சியா, இப்போ வர்ற ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாப்புல. அதுவும் விஷால் அப்படி அழுது நம்ம பார்த்ததே இல்லை, எப்படி அழுகுறா பாருங்க. ஸோ எமோஷன்ஸ். எனக்கு சண்டை போடுறேன், நான் சண்டை போடுறேன், எனக்கு இன்னொரு பையனாக இருக்கான், எனக்கு இவன் தான் பையன், ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டி விட்றாங்க. ரொம்ப ஃபீல், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இங்கே வந்து சாரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோகிராஃபர் எடுத்துக்கிறாங்க, முத்தா கொடுத்துக்கிறாங்க. ஐயோ புளிகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ விஷாலை இப்படி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ டாஸ்க் ஒரு ஸ்பெஷல் தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இதில் ஃப்ரீ டாஸ்க் எங்கே இருக்குது? ஃபேமிலி ரவுண்டு தானே இது. ஃப்ரீ டாஸ்கில் பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸு ரிப்பீட்டு ஃபார்வர்டு சொல்லலை, ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ரீஸ்னால் அவங்க ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க இந்த சீசனில். சரி, ஃபார்வேர்ட்னா பேக்வேர்டு போவாங்க, பேக்வேர்ட்னா ஃபார்வர்டு போவாங்க, லூப்னா லூப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து வெறுப்பேற்றினோடனே பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது, உங்கள் ஃபேமிலி நாங்கள் வந்து வண்டியாக அனுப்புவோம், வரிசையாக அனுப்பி வெளியே அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பாய்.